ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் மண்டபம் ஒன்றியத்திற்குட்பட்ட சாத்தான்குளம், வாலாந்தரவை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வழி நெடுகிலும் அவருக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், ராமநாதபுரம் இளைஞர்கள் வேலைக்காக வெளியூர் செல்வதை தவிர்க்க தொகுதியிலேயே மினி டைடல் பார்க் மற்றும் சிப்காட் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நான் செல்கிற இடங்கள்ல பெண்கள் அமோகமாக வரவேற்பு தருகிறார்கள். அவரிடத்திலே மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம் போன்ற திட்டங்களை மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தலுக்கு ரூபாய் 8000 கூப்பன் அறிவித்திருக்கிறாங்க. அதையும் சொல்லி நான் வாக்குகள் சேகரிக்கிறேன். அவர்கள் அமோகமாக வரவேற்பு தருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் மண்டபம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பிரபல வளர்ச்சி ஊராட்சியில் கடல் சறுக்க விளையாட்டு ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். இதுவரை இந்தியாவில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எந்த ஒரு மாநில அரசும் செய்திராத தமிழ்நாடு மாநில அரசு ஒரு முன்மாதிரியாக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.